ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்குள்ள இவ்வளவு ஒரு எமோஷனலான ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி இப்போ சமீப காலமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா கூடைய பிரதமர் மோடியோடைய பர்த்டேக்கு அவரு விஷ் பண்ணி இருந்தாரு. திருப்பி என்ன பதிவை கொடுத்திருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடிக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. சமீபத்துல அவருடைய பிறந்த நாளைக்கு கூட நான் விஷ் பண்ணி இருந்தேன். இருந்தாலும் அவரு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. அதனாலதான் இறக்குமதி வரிய விதிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனையும் நான் தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. தளபதி விஜய் சாட்டர்டே மக்களை சந்திக்க வரதா சொல்லியிருக்காரு. அதை நடத்திட்டும் இருக்காரு. நாளைக்கு எந்தெந்த இடங்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை. போன வாரத்துல நடந்த மக்கள் சந்திப்பை பத்தியே இன்னும் விமர்சனங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. ஆர்கனைசேஷன் சரியில்லை, ஆர்கனைஸ் பண்ணது சரியில்லைன்னு சொல்லி பல பேர் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மைக்கு கூட ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கே இன்னும் நம்ம தளபதி ஒரு சரியான ரிப்ளைவை தரல. மேபி இதுக்கான ரிப்ளைவை நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா டிவிகே கட்சி கோர்ட்டுல கேஸும் தொடர்ந்திருக்காங்க. அதுக்கு கோர்ட்ல இருந்து சில கேள்விகளை டிவிகே கிட்ட கேட்டிருக்காங்க. தொண்டர்கள் உயரமான இடங்கள்ல ஏறி நிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் இது எல்லாமே சரியா பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது டைரக்டா டிவிக்கு விஜய் மேலதான் தப்புன்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க மேல ஏறதும் கீழே நிக்கிறதும் அந்த தனிப்பட்ட மனுஷன் எடுக்கிற முடிவுலதான் இருக்கு. விஜய்க்கு ஷாக்கு கொடுத்துட்டாருப்பா அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில வாக்கிங் போகும்போது ஒரு மர்ம நபர் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகி போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு. ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு இருக்கு. ஸோ அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்க வந்து அவரை பிடிச்சிருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநல நோயாளின்னு சொல்லப்படுது. ஆனா அவர் எப்படி அந்த வீட்டுக்குள்ள போனாருன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ இதை தொடர்ந்து விஜய் கட்சியிலயும் இருக்காருன்றதுனால இவரு ஏதாச்சும் பாம்பு வைக்க உள்ள வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தினால விஜயோட வீடு ஃபுல்லா வெடிகுண்டு சோதனைகளை நடத்தி இருக்காங்க. இப்போ சீமான் ஒரு செம்ம ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் ஏன் நீங்க டிவிக்கு மேல இவ்வளோ தீவிரமான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்போ சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவையும் அதிமுகவையும் நாங்க எதிர்த்துட்டு இருக்கும்போது திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கட்சி வந்தா நாங்க அதை தானே ஃபர்ஸ்ட் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சிகள் ஏடிஎம்கே, டிஎம்கே. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கட்சினா அப்ப எவ்வளவு பெரிய கட்சியா இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.